Hi students, 12th standard வந்தாச்சு. Congratulations. Board exam எழுத போறீங்க. All the very best. Okay. சூப்பரா நீங்க board exam எழுதலாம். நல்ல marks score பண்ணலாம். Okay. And இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்னென்ன subjects YouTubeல எடுக்க போறேன் அப்படின்றத சொல்றேன். And அந்த subjectsக்கு CBSE board prescribe பண்ணியிருக்கிற syllabus நம்ம பார்க்கலாம். அதை தவிர்த்து இந்த whole year நீங்க எப்படி உங்க போர்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்றேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ போர்டு எக்ஸாம்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு அக்கௌண்டன்சி, பிசினஸ் ஸ்டடீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸோட ஃபுல் சாப்டர்ஸையும் நான் கவர் பண்ணுவேன் அலாங் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸோட சாப்டர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு இன் பிட்வீன் நான் சின்ன சின்ன டெஸ்ட் கூட வீடியோஸ்ல கொடுப்பேன். ஸோ அதை நீங்க அட்டன் பண்ணுங்க. அக்கௌண்டன்சி போர்டு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி நீங்க 80 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஓகே. அண்ட் இதை தவிர்த்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும் அக்கௌண்டன்சில, அது 20 மார்க்ஸ். ஸோ ஓவராலா அக்கௌண்டன்சி 100 மார்க்ஸ். இப்போ போர்டு எக்ஸாம்ல எழுத போற 80 மார்க்ஸ் உங்க கொஸ்டின் பேப்பர் பார்ட் ஏ பார்ட் பி டிவைட் ஆயிருக்கும். பார்ட் ஏல பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் வரும். ஸோ இதோட டோட்டல் மார்க்ஸ் 36, அக்கௌண்டிங் ஃபார் கம்பெனிஸ் 24 மார்க்ஸ். ஓகே. ஸோ இது பார்ட் ஏயோட டோட்டல் 60 மார்க்ஸ்க்கு வரும். அண்ட் பார்ட் பில நீங்க அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிப்பீங்க. அண்ட் இதோட டோட்டல் 20 மார்க்ஸ். ஓகே. ஸோ ஓவராலா நீங்க போர்டு எக்ஸாம்ல எழுத போறது 80 மார்க்ஸ். அதுல பார்ட் ஏ 60 மார்க்ஸ், பார்ட் பி 20 மார்க்ஸ். இதை தவிர்த்து ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க 20 மார்க்ஸ்க்கு. ஸோ ஓவரால் டோட்டல் அக்கௌண்டன்சிக்கு 100 மார்க்ஸ். பிசினஸ் ஸ்டடீஸ்ல போர்டு எக்ஸாம்ல 80 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. அண்ட் அதை தவிர்த்து ப்ராஜெக்ட் 20 மார்க்ஸ்க்கு பண்ணுவீங்க. ஓகே. சோ இந்த போர்டு எக்ஸாம் 80 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க இல்லையா, இதுல உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு வரும். சோ பிசினஸ் ஸ்டடீஸ்ல நம்மளுக்கு 2 வால்யூம் புக் இருக்கு, பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏ 8 சாப்டர்ஸ் கவர் ஆயிருக்கும், அதோட டோட்டல் மார்க்ஸ் 50. அண்ட் பார்ட் பில 4 சாப்டர்ஸ் கவர் ஆயிருக்கும், இதோட டோட்டல் மார்க்ஸ் 30. சோ உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல நீங்க 80 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க. இதை தவிர்த்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க 20 மார்க்ஸ். ஸோ ஓவராலா பிசினஸ் ஸ்டடீஸ்க்கு 100 மார்க்ஸ். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் போர்ட்ல 80 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க அண்ட் ப்ராஜெக்ட் 20 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 100 மார்க்ஸ் எக்கனாமிக்ஸ். இப்போ போர்ட்ல எழுத போற 80 மார்க்ஸ்ல உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு வரும். பார்ட் ஏல இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கும், வெயிட்டேஜ் 40 மார்க்ஸ். அண்ட் பார்ட் பில இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும் 40 மார்க்ஸ்க்கு. ஸோ டோட்டல் 80 மார்க்ஸ்க்கு நீங்க போர்டு எக்ஸாம் எழுதுவீங்க. இதை தவிர்த்து நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் 20 மார்க்ஸ்க்கு பண்ணுவீங்க. ஸோ டோட்டல் 100 மார்க்ஸ். ஸோ அக்கௌண்டன்சியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வைப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ அக்கௌண்டன்சியோட சிபிஎஸ்இ போர்ட் சிலபஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அக்கௌண்டன்சில நம்மளுக்கு பார்ட் ஏல அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார் கம்பெனிஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், அதாவது யூனிட் 1ல என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப்போட மீனிங், பார்ட்னர்ஷிப்போட ஃபீச்சர்ஸ், பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் எப்படி ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் குட்வில்லோட மீனிங் என்ன, அதோட நேச்சர் என்ன, இந்த குட்வில்ல எப்படி வேல்யூ பண்ணுவாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கிற ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறினா என்ன அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்ணா என்ன அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், ஒரு பார்ட்னர் இறந்து போறாங்க இல்ல ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா என்ன அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மை டிசால்வ் பண்றாங்க அப்படின்னா அதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு யூனிட் 1ல அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல கொடுத்திருக்காங்க. பார்ட் ஏல நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஃபார் கம்பெனிஸ். அக்கௌண்டிங் ஃபார் கம்பெனிஸ்ல நீங்க 2 சாப்டர்ஸ் படிப்பீங்க. ஒன்னு அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல், இன்னொன்னு அக்கௌண்டிங் ஃபார் டிபெஞ்சர்ஸ். சோ அதோட சிலபஸ் தான் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இத நம்ம அந்த சாப்டர்ஸ் படிக்கும்போது இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாம். பார்ட் பில நம்மளுக்கு அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. சோ இதுல என்னென்ன டாபிக்ஸ் பார்ப்போம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸோட மீனிங் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ், இதெல்லாம் வரும். இதை தவிர்த்து அடுத்த டாபிக் நம்ம அக்கௌண்டிங் ரேஷியோஸ் பார்ப்போம். அதோட மீனிங், ஆப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ரேஷியோஸ் பார்ப்போம். அந்த கிளாசிபிகேஷன்ல நம்ம லிக்விடிட்டி ரேஷியோஸ் பார்ப்போம், சால்வென்சி ரேஷியோஸ் பார்ப்போம். லிக்விடிட்டி ரேஷியோஸ்ல என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு, சால்வென்சி ரேஷியோஸ்ல என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு, இதெல்லாம் சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க.
ஆக்டிவிட்டி ரேஷியோஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அண்ட் அதுல என்னென்ன ரேஷியோஸ் கவர் ஆகுது அப்படின்னு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட மீனிங், ஆப்ஜெக்டிவ்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிசினஸ்ல நடக்கிற ஆக்டிவிட்டீஸோட கிளாசிபிகேஷன் சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட ப்ரிப்பரேஷன். சோ நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட்ல தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஆஸ் பர் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 3 ரிவைஸ்ட். சோ இதுதான் உங்களோட அக்கவுண்டன்சியோட சிலபஸ். நெக்ஸ்ட் நம்ம பிசினஸ் ஸ்டடீஸோட சிலபஸ் பார்க்கலாம். பிசினஸ் ஸ்டடீஸ்ல நம்மளுக்கு பார்ட் ஏ பார்ட் பி இருக்கு. பார்ட் ஏல வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பார்ட் ஏல நம்மளுக்கு 8 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா மேனேஜ்மெண்டோட கான்செப்ட், அப்ஜெக்டிவ், இம்பார்ட்டன்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், ஆர்ட் அண்ட் ப்ரொஃபஷன், லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், கோஆர்டினேஷனோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ். யூனிட் 2 வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்டோட டாபிக்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்டோட கான்செப்ட், சிக்னிஃபிகன்ஸ், ஃபெயோல்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டெய்லர் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். யூனிட் 3 வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட். இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா பிசினஸ் என்விரான்மெண்டோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ், டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசினஸ் என்விரான்மெண்ட் அண்ட் டிமானிட்டைசேஷனோட கான்செப்ட், ஃபீச்சர்ஸ். யூனிட் 4 வந்து பிளானிங். பிளானிங்கோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ், லிமிடேஷன், பிளானிங் ப்ராசஸ், single use plan, standing plan, objectives, strategy, policy, procedure, method, rule, budget, program. இதெல்லாம் பிளானிங் ஓட டாபிக்ஸ். யூனிட் 5 ஆர்கனைசிங். ஆர்கனைசிங்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஆர்கனைசிங் ஓட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ், ஆர்கனைசிங் ப்ராசஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஃபார்மல், இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனோட கான்செப்ட், டெலிகேஷன், கான்செப்ட், எலிமெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், டீசென்ட்ரலைசேஷனோட கான்செப்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். யூனிட் 6 வந்து ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஃபிங்கோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங், ஸ்டாஃபிங் as a part of human management concept, staffing process, recruitment process, selection process, training and development. training and developmentல கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் என்னென்ன மெத்தட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. யூனிட் 7 டைரக்டிங். இதோட டாபிக்ஸ் என்ன அப்படின்னா டைரக்டிங்கோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ், எலிமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்டிங், மோட்டிவேஷனோட கான்செப்ட், Maslow's hierarchy of needs, financial and non-financial incentives, லீடர்ஷிப்போட கான்செப்ட், ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனோட கான்செப்ட், ஃபார்மல், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன், பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் இந்த பேரியர்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணும், இதெல்லாம் தான் யூனிட் 7 டைரக்டிங்கோட டாபிக்ஸ். யூனிட் 8 வந்து கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங்கோட டாபிக்ஸ், கண்ட்ரோலிங்கோட கான்செப்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங், ஸ்டெப்ஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல். யூனிட் 8 ஓட நம்மளுக்கு பார்ட் ஏ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட் பி. பார்ட் பி வந்து பிசினஸ், ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். யூனிட் 9ல வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்டோட டாபிக்ஸ் வந்து அதோட கான்செப்ட், ரோல், அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸோட மீனிங் அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு 3 மேஜர் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், நெக்ஸ்ட் ஃபினான்சிங் டிசிஷன், டிவிடெண்ட் டிசிஷன். ஸோ இந்த டிசிஷன்ஸை அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ், கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல், அதோட கான்செப்ட் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரிக்வயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்டோட டாபிக்ஸ். யூனிட் 10 வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட கான்செப்ட், மணி மார்க்கெட்டோட கான்செப்ட், கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் அதோட டைப்ஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ட்ரேடிங் ப்ரொசீஜர், நெக்ஸ்ட் செபி, செபியோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். யூனிட் 11 மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்ல என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட், அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிலாசபிஸ், மார்க்கெட்டிங் மிக்ஸோட கான்செப்ட் அண்ட் எலிமெண்ட்ஸ், ப்ராடக்ட், பிராண்டிங், லேபிளிங், பேக்கேஜிங் இதெல்லாத்தோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பிரைஸோட கான்செப்ட், நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் பிரைஸ், பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனோட கான்செப்ட், காம்போனன்ட்ஸ் அண்ட் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரமோஷனோட கான்செப்ட் அண்ட் அதோட எலிமெண்ட்ஸ். யூனிட் 12 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். கன்சியூமர் ப்ரொடெக்ஷனோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019, கன்சியூமரோட மீனிங், கன்சியூமரோட ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம், ரெட்ரஸல் மிஷனரி, நெக்ஸ்ட் என்னென்ன ரெமெடிஸ் அவைலபிளா இருக்கு, கன்சியூமர் அவேர்னஸ், ரோல் ஆஃப் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனோட டாபிக்ஸ். ஸோ இதோட நம்மளுக்கு பிசினஸ் ஸ்டடீஸோட சிலபஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸோட சிலபஸ் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ்ல நம்மளுக்கு பார்ட் ஏ பார்ட் பி இருக்கு. பார்ட் ஏ வந்து இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதுல நம்மளுக்கு யூனிட் 1 வந்து நேஷனல் இன்கம் அண்ட் ரிலேட்டட் அக்ரிகேட்ஸ். ஸோ இது கீழே என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், 2 செக்டார் மாடல் மட்டும் தான் நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ற மெத்தட்ஸ், அப்புறம் அக்ரிகேட்ஸ் ரிலேட்டட் டு நேஷனல் இன்கம், ஜிடிபி டிஃப்ளேட்டர், ஜிடிபி அண்ட் வெல்ஃபேர்.
இதெல்லாம் யூனிட் 1 ஓட டாபிக்ஸ். யூனிட் 2 மணி அண்ட் பேங்கிங், அதோட டாபிக்ஸ் என்னென்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மணியோட மீனிங், ஃபங்க்ஷன், சப்ளை ஆஃப் மணி, அதுக்கப்புறமா மணி கிரியேஷன் பை த கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம், சென்ட்ரல் பேங்க் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறமா யூனிட் 3 வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இதோட டாபிக்ஸ் வந்து அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ், propensity to consume, propensity to save, short term equilibrium output, investment multiplier and its mechanism, அப்புறம் full employment ஓட meaning, involuntary unemployment ஓட meaning, அப்புறம் problems of excess demand, deficient demand, measures to correct them, changes in government spending, taxes and money supply. இதெல்லாம் யூனிட் 3 ஓட டாபிக்ஸ். யூனிட் 4 வந்து கவர்மெண்ட் பட்ஜெட் அண்ட் எக்கானமி, இதோட டாபிக்ஸ் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்டோட மீனிங், ஆப்ஜெக்டிவ்ஸ், காம்பனன்ட்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், balance, surplus and deficit budget, measures of government deficit. Unit 5 balance of payments, இதோட topics balance of payment account, meaning, components, balance of payments, surplus, deficit, foreign exchange rate, fixed, flexible, managed, floating ஓட meaning. Next வந்துட்டு determination of exchange rate in a free market, flexible and fixed exchange rate ஓட merits and demerits, managed floating exchange rate system. இதெல்லாம் யூனிட் 5 ஓட டாபிக்ஸ். எக்கனாமிக்ஸோட பார்ட் ஏ ஓட 5 யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ பார்ட் பி இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இதோட யூனிட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது கண்டினியூட்டி தான், எக்கனாமிக்ஸோட யூனிட்ஸ் பார்த்தோம்லே அதோட கண்டினியூட்டி தான். ஸோ யூனிட் 6 வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 1947 to 1990 அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம் சின்ஸ் 1991, இதோட டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7 வந்து கரண்ட் சேலஞ்சஸ் ஃபேசிங் இந்தியன் எக்கானமி, இதோட டாபிக்ஸ் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். யூனிட் 8 வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியா, இதோட டாபிக்ஸ் வந்து கம்பேரிசன் வித் நெய்பர்ஸ், இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இந்தியா அண்ட் சைனா, இஷ்யூஸ், எக்கனாமிக் growth, பாப்புலேஷன், செக்டோரல் டெவலப்மெண்ட் அண்ட் அதர் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் யூனிட் 8 ஓட டாபிக்ஸ். அண்ட் இதோட நம்ம எக்கனாமிக்ஸோட சிலபஸும் பார்த்தாச்சு. ஓவராலா இந்த 3 சப்ஜெக்டோட சிலபஸும் நம்ம பார்த்தாச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அக்கௌண்ட்ஸோட சிலபஸ் வந்து 11th கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியா இருக்கு, நிறைய இருக்கு சிலபஸ்ல கவர் பண்றதுக்கு. 3 வால்யூம் புக்ஸ் படிக்க போறீங்க. 1 ஃபார் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங், இன்னொன்னு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ 11th மார்க்கை பத்தி கவலையே படாதீங்க, இங்க நம்ம சூப்பரா படிக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க, நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சூப்பரா படிக்கலாம். அண்ட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாப்டர்லும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் சம்ஸை சால்வ் பண்ண முடியும். அண்ட் பிசினஸ் ஸ்டடீஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th விட 12th ஓடது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகே மேம், இப்போ வந்து எங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு சிலபஸ்லாம், பட் எப்படி நாங்க படிக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா எப்படி படிக்கணும், அதுக்கு நீங்க சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் சில ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க சிலபஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிலபஸை ஓவராலா பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காது. நீங்க இன்னும் சாப்டர் வைஸ் நீங்க படிக்க 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 உங்க சிலபஸ் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்க, எப்படி கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, எம்சிக்யூஸ் எவ்வளவு கேட்கறாங்க, இதெல்லாம் நீங்க பாருங்க. 1 மார்க் கொஸ்டின் எத்தனை இருக்கு, 3 மார்க்ஸ் எவ்வளவு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்னை பாருங்க. அண்ட் ஒவ்வொரு சாப்டருக்கும் எவ்வளவு மார்க் வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி ஷெட்யூலை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, வைவா வைப்பாங்க, நெக்ஸ்ட் ப்ரீ போர்ட்ஸ் நிறைய வைப்பாங்க, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ அப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டடி டைம் டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட நல்ல படிக்கிற ஒரு டைம் அப்படின்றது இப்பல இருந்து நவம்பருக்குள்ளதான். ஸோ அந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸோட சாப்டர்ஸையும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப பின்னாடி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க், வைவா, ப்ரீ போர்ட்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாம அதெல்லாம் நீங்க நல்லா ஈஸியா அதை பண்ண முடியும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால முன்னாடியே இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி ஷெட்யூல் அப்படின்றது ஒரு நாளைக்கு நீங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ண முடியும், ஓகே, நீங்க வீட்ல இருக்கிற டைமை பொறுத்து ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்க கவர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு இவ்வளவு டைம் அலாட் பண்ணுங்க. அதுல இப்போ ஒரு டாபிக் படிக்க போறீங்கன்னா அந்த டைமுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. அந்த டாபிக்கு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா இது டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம என்ன செய்வோம்னா படிச்சுக்கிட்டே இருப்போம், ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்போம், ஆனா அந்த ஒரு பேஜை தாண்டி அடுத்த பேஜ்க்கே போயிருக்க மாட்டோம். சோ அப்ப எங்கேயோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிருப்போம். இப்ப நம்ம டைம் அலாட் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரா படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம எங்க டைம் வேஸ்ட் பண்றோம், இல்ல நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும், நம்ம இதை நல்லா படிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் அந்த டைம்குள்ள. ஓகே, சோ அந்த மாதிரி
நீங்க ஸ்டடி ஷெட்யூல் போடும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கவர் பண்ற மாதிரி போடுங்க. பட் ஒரு நாள்ல எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்மளால கவர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இன்னைக்கு வந்து பிசினஸ் ஸ்டடிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ஸ்டடி ஷெட்யூல் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு. சோ அதுக்கு அடுத்த நாள் திரும்பி இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் பிசினஸ் ஸ்டடிஸ் இந்த மாதிரி ரொட்டீன்ல படிங்க. ஓகே. பட் அக்கௌண்ட்ஸ், மேத்ஸ் இந்த மாதிரி சம் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை டெய்லியே உங்க ஸ்டடி ஷெட்யூலுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். அண்ட் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தாதான் நம்மளால அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே போட முடியும். ஓகே. இதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா படிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டடி ஷெட்யூல் போட்டேன் அதனால இன்னைக்கு படிச்சேன்னு சொல்லிட்டு நாளைக்கு படிக்காம இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்டா நீங்க படிக்கணும். டெய்லி என்ன டைம்க்கு உட்கார்றீங்களோ படிக்கிறதுக்கு அதே டைம்ல உட்கார்ந்துடணும் படிக்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி நோட் வச்சுக்கோங்க. இப்ப ஸ்கூல்ல இம்பார்ட்டன்டா மேம் ஒரு விஷயம் சொல்லி தராங்க, ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் நோட்ல அதை எழுதி வச்சுக்கோங்க. இப்ப யூடியூப் மூலமா படிக்கிறீங்களா, அப்ப அந்த யூடியூப் மூலமா இருக்கிற நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. செல்ஃப் ஸ்டடி பண்றீங்களா, செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ஒவ்வொரு சாப்டர் அதோட சைட் ஹெட்டிங்ஸ், மெயின் ஹெட்டிங், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்க யூடியூப் படிச்சாலும் சரி, இல்ல டீச்சர்ஸ் கிட்ட போய் படிச்சாலும் சரி, டியூஷன்ல படிச்சாலும் சரி, செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நோட்ஸ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸை இன்னும் டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல ஒரு குவிக் ரிவிஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோமா ஆட்டோமேட்டிக்கா அதை வச்சு நம்ம படிச்சிடலாம். ஓகே. சோ இப்போ வந்து புக்கை வச்சு புக்ல எந்த பேஜ் அதெல்லாம் தேடிட்டே இருக்க வேணாம். சப்போஸ் இந்த நோட்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கா அதை மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் புக்ல இருந்து. சோ ஒரு குவிக் ரிவிஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது என்ன சப்ஜெக்டா வேணாலும் இருக்கட்டும், உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் உங்க டவுட்ஸை எப்பவுமே டீச்சர்ஸ் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அக்கௌண்ட்ஸ்ல நம்மளுக்கு நிறைய சிலபஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம சம்ஸ்ல அப்ளை பண்ணி தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்ப நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆவீங்க. கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வராது. அதே மாதிரி நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்கு. அந்த ஃபார்மெட்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன போடணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் இதெல்லாம் விட நீங்க எக்ஸாம்ல அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டடி பிரேக் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸா படிக்காதீங்க. ஸோ அப்பப்பக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 1 hour படிச்சீங்கன்னா ஒரு 5 minutes பிரேக். பட் அந்த 5 minutesல மொபைல் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வேற ஏதாச்சும் பண்ணுங்க. உங்களை ரீஜெனரேட் பண்ணிக்கோங்க. ஏன் மொபைல் வேணாம்னு சொல்றேன்னா நம்ம மொபைலை தொட்டா நம்மளுக்கே தெரியாம ரொம்ப நேரம் அதுல ஸ்டக் ஆயிருவோம். ஸோ அப்ப திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்மளோட பாதி டைம் அதுலயே ஓடி போயிரும். எஃபெக்டிவா படிச்சிருக்க மாட்டோம். ஓகே. சோ எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மொபைலை டச் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப வந்து ஏன்னா நம்ம ரொம்ப கண்டினியூஸா படிக்கும்போது நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிரும். அதால எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். பார்த்தா நீங்க படிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபுல்லா படிக்க மாட்டீங்க. வேற எங்கேயோ உங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஓகே. சோ அதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ மொபைல் போன் இருக்கா அதை சுவிச் ஆஃப் பண்ணிருங்க. இல்ல சைலண்ட்ல போட்டுருங்க. நோட்டிபிகேஷன்ஸை 1 yearக்கு ஆஃப் பண்ணி வச்சிருங்க. பெஸ்ட். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அந்த நோட்டிபிகேஷன்ஸ் வர வர நம்மளுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் அதுக்குள்ள போகுது, படிப்புக்குள்ள போகாது. நான் மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல. பட் படிக்கிற டைம்ல நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போடுறீங்கல்ல, அந்த டைம்ல மொபைலை டச் பண்ணாதீங்க. அதை எடுத்து தனியா வச்சிருங்க. உங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த டே உங்களுக்கு முடியும் போது எடுத்து கொஞ்ச நேரம் பாருங்க. பட் ரொம்ப நேரம் மொபைல்குள்ளேயே இருக்காதீங்க. ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப பீக்கான டைம். நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமை. நீங்க மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்றதுக்கு நம்மளுக்கு முக்கியம் போர்டு எக்ஸாம். சோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம போர்டு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு மொபைலை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே. சோ எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மத்த வெளியே போறது இது எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்டடி ஷெட்யூல் ஒண்ணு போட்டிருக்கீங்கல்ல அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட டைமை மேனேஜ் பண்ணுங்க. அது படிக்கும் போது இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸாம்ல எழுதும் போது இருந்தாலும் சரி, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஸ்டடி ஷெட்யூல் இது எல்லாமே நம்ம பண்றது எதுக்காக, நம்ம அந்த டைம்குள்ள அந்த டாபிக்கை கவர் பண்ணணும், இந்த சாப்டர்ஸை முடிக்கணும், இந்த சப்ஜெக்டை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். சோ அந்த டைமை மேனேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸாம்ல நீங்க ஆன்சர்ஸ் எழுதும் போது 1 mark கொஸ்டினுக்கு இவ்வளவு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம்
அதே மாதிரி 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்க்கு இவ்வளவு டைம் நான் அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் ரிவிஷன். நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும், அதாவது போர்டு எக்ஸாம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்க கூடாது. எல்லாமே முன்னாடியே படிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா போர்டு எக்ஸாம்குள்ள எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ண முடியுமோ அத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணும். அண்ட் ரிவிஷன் பண்ணும்போது நீங்க எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, டிஃபிகல்ட் டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஈஸியா இருக்கிற டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணும். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஈஸியா இருக்கிற டாபிக்ஸ், சிம்பிளா இருக்கிற டாபிக்ஸ், குட்டியா இருக்கிற டாபிக்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயோ போயிடும், இல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அப்ப அந்த டிஃபிகல்ட் டாபிக்ஸ் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்றது இந்த டிஃபிகல்ட் டாபிக்ஸ பண்ணுங்க. சோ அதை திருப்பி 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 ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறமா ஈஸியா இருக்கிறதெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே, எல்லா சாப்டர்ஸும் முடிச்சிட்டீங்க, ரிவிஷனும் முடிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது கடைசியா நீங்க நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க போர்ட்ல, சோ அதை எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் ஷீட்ல உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப நீட்டா இருக்கணும். சோ அதை வந்து இப்ப ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி வீட்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்கல்ல, அப்பல இருந்தே இந்த பிரசன்டேஷனையுமே ஒரு ஹேபிட்டா மாத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல இது ஒரு பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. சோ ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் இதை பண்ணிட்டே இருக்கும்போது வீட்லயே நீங்க சம் போடும்போது டெபிட் சைட் கிரெடிட் சைட் எல்லாம் போட்டு லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ராப்பரா ஓபன் பண்ணி ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்ல போர்டு எக்ஸாம்ல எழுதும் போதும் அது ரொம்ப ஈஸியா வரும். ரொம்ப டைம் கன்சியூமிங்காவே இருக்காது. உங்க பிரசன்டேஷனும் நீட்டா இருக்கும். பிரசன்டேஷன் நீட்டா இருந்தாலே உங்க ஆன்சர் ஷீட் வந்து ஒரு பெரிய ஹைலைட் கொடுக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நல்ல தூக்கம் வேணும். 7 to 8 hours நல்லா தூங்குங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்ல நல்லா படிங்க. டெய்லி கன்சிஸ்டன்டா படிங்க, எஃபர்ட் போடுங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்க போர்டு எக்ஸாம். அதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன். நம்ம எந்த ரேஸ்லயும் இல்ல. ஓகே, நம்ம படிக்கிறது நம்மளோட சாட்டிஸ்பாக்சனுக்காக, நம்ம கான்செப்ட் நம்மளுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம். சோ அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க, நல்லா படிங்க. பட் ஒரு நாள் நீங்க முடிச்சுட்டு படுக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். இன்னைக்கு நான் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட போய் படுங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்காதீங்க. நான் மோஸ்ட்லி என்ன பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, எக்ஸாம் ஸ்கூல்ல சொல்லும் போது அன்னைக்கு ஓவர் நைட் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, அத்தனை விஷயத்தையும் உங்க பிரெயின்ல ஏத்துக்க முடியல. இதெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு ஆரம்பத்திலேயே நல்லா படிச்சிருங்க. சோ இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பிரைம் டைம் இருக்குல்ல, இன்னில இருந்து உங்களுக்கு வந்துட்டு நவம்பர் வரைக்கும் அந்த பிரைம் டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எல்லா சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. ஓகே, சோ அதனால நல்லா தூங்குங்க. ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிற ஹேபிட் வச்சுக்கோங்க. சோ என்னோட சஜஷன்னா, ஏர்லி மார்னிங் எழுந்துக்கும் போது சம் ரிலேட்டட் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, அக்கௌண்டன்சி, மேக்ஸ் இந்த மாதிரி. சோ அப்போ நம்ம பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எல்லா விஷயத்தையும் உடனே அது வந்து ஏத்துக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்க்கு வாங்க. அடுத்தது வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. உங்க டயட் வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டா இருக்கணும். ஏன்னா நீங்க நிறைய படிக்க போறீங்க. ஓகே, இந்த 1 year உங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒரு நாள் நம்மளுக்கு சிக் ஆயிட்டா கூட அந்த ஒரு நாள் போர்ஷன் நம்மளுக்கு போயிடும் இல்லையா, திருப்பி அது அக்யூமுலேட் ஆயிரும். சோ அதனால ஹெல்த்துக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுங்க. சோ நம்ம நல்லா ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். சோ அதனால நல்ல ஹெல்த்தியாவும் நல்ல பேலன்ஸ் டயட்டையும் சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. எந்த டைம்ல என்ன எக்ஸாம் என்ன டெஸ்ட் வச்சாலும் கூலா போய் எழுதலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் இதுல நான் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை நீங்க நம்புங்க. உங்களோட எய்ம் வந்து சென்டம் வாங்கணும் போர்ட்ஸ்ல அப்படின்றதுதான் இருக்கும். என்னால முடியுமா முடியாது அப்படின்லாம் நீங்களே டிசைட் பண்ணாதீங்க. டெஃபினட்டா சொல்றேன், உங்க எல்லாராலையும் முடியும். இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் வேணும். அதுக்கு உங்க மேல நம்பிக்கை வைங்க. என்னால டெய்லி படிக்க முடியும், நான் நினைச்சதை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வைங்க உங்க மேல. உங்க எல்லாருக்குமே அந்த பொட்டென்ஷியல் இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு. உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. இங்க ஒரு சில பேர் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஸ்லோவா லேர்ன் பண்ணுவாங்க. அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களால என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க.
அதை கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. ஸ்லோவா படிச்சாலும் சரி, ஃபாஸ்டா படிச்சாலும் சரி, அதை கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே வாங்க. டெஃபினட்டா நீங்க நினைக்கிற மாதிரி சென்டம் போர்ட்ஸ்ல வாங்குவீங்க, ஈஸியா வாங்குவீங்க, கண்டிப்பா நடக்கும். பட் நீங்க இந்த ப்ராப்பரா உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். எண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். டே 1ல இருந்து உங்க போர்டு எக்ஸாம் முடியிற வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சென்டம் வாங்கிருவீங்க. ஓகே. அதே மாதிரி படிப்பை என்ஜாய் பண்ணி படிங்க. ரொம்ப இதை வந்து ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துக்காதீங்க. கூலா படிங்க. ஓகே, உங்களுக்கு வந்து எதுவுமே ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் நம்ம நல்லாவே பண்ணலாம். நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம் இந்த போர்ட்ஸ் 2026க்கு. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? நம்ம ஃபாலோ பண்ணலாமா? கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனல் பார்த்து படிக்க போறீங்க அப்படின்னா 3 சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி நோட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலரா வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாவ் அ குட் டே.